பிரியமானவர்களே, பொதுவாக இந்த பூமியில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க? பூமிக்குரிய வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா அப் அண்ட் டவுனுங்க. அதாவது சில நேரம் துன்பத்தை அனுபவிப்போம், சில நேரம் இன்பத்தை அனுபவிப்போம், அப்படி தானுங்க. ஆனால் வானத்தின் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? எப்பையும் பியூட்டிஃபுல்லாக ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைங்க, துன்பம் இல்லாத வாழ்க்கைங்க, துக்கம் இல்லாத வாழ்க்கைங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா பார்த்தீங்கன்னா உபாகம் 11:18 வாக்கு பண்ணியிருப்பார். வானத்தின் மேல், அதாவது பூமியின் மேல் வானம் இருக்கும் நாள் வரைக்கும். இதை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹெவன் ஆன் எர்த்துன்னு. அதாவதுங்க, நம்ம இந்த பூமியில் வாழுகின்ற நாட்களில் இந்த பூமியில் நம்ம எப்படியா வானத்தின் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோமாங்க. வாழ்கிறது பூமி, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை வானத்தின் வாழ்க்கைங்க. வானத்தின் வாழ்க்கைனா என்ன தெரியுங்களா? மரணம் இல்லாத வாழ்க்கைங்க. மரணம் இல்லாத வாழ்க்கைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணம்னா எது குறிக்கும்? தோல்வியை குறிக்கும், வியாதியை குறிக்கும், வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக இருக்க எல்லாமே மரணத்தோடு சம்மந்தப்பட்டதுங்க. அது இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த பூமியில் நம்ம வாழ்வோமாங்க. அதுதாங்க அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.